சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று ஒரு எண்ணி ஜபிப்பது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நீங்கள் புராண படங்களில் அல்லது மந்திரவாதி படங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரவாதியோ அல்லது ஒரு முனிவரோ தரையில் உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு கையில் ஜபமாலையை வச்சு அந்த கையை தாங்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அது மேலே கையை வச்சுக்கிட்டு மனம் ஜபிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கு பேர் தான் உரு என்றதுங்கிறது. உருன்னா தடவைன்னு அர்த்தம். ஒரு தடவை மந்திரத்தை சொன்னோம்னா அது ஒரு உருவம் பெறுது இல்லையா, அதனால் உருங்கிறது. இதை ஆவருத்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்து மதத்தில் இது ரொம்ப முக்கியமானது. உலகின் எல்லா மதங்களையும் உரு என்றது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உரு என்றது இல்லாத மதம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லா மதத்துலேயும் அது இருக்குது. மந்திரம்தான் வேறுபடும். அதுக்கு இந்த ஜபமாலைன்னு ஒன்று வச்சுக்குவாங்க எண்ணுறதுக்கு. அதில் தாமரை கொட்டை மாலை வச்சுக்கிட்டால் சீக்கிரம் சித்தியாகும், ருத்ராட்சம் வச்சா சிவமந்திரங்கள் சித்தியாகும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அந்த கை வச்சுக்கிறதுக்கு இருக்குது, அதுக்கு பேர் ஸ்ருவம்னு சொல்கிறது. முனிவர்களுக்கு அதுதான் சொத்து. அந்த சுருவத்தை கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஜெபமாலை இடுப்பில் சொருகிட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கமண்டலம் ஒன்று இருக்கும். இந்த உரு என்றதுங்கிறது எப்படி ஏற்பட்டது, இதனுடைய தன்மை என்னன்னு பார்க்கணும். தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு 2-3 வழி இருக்குது. ஒன்று, யோக சித்தி உள்ள ஒரு முனிவர்கிட்ட போய் வரம் வாங்கிறது. அவர் காலில் விழுந்து சுவாமியை நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா, சரிங்களா உனக்கு குழந்தை வரம் கொடுத்தேன், உனக்கு பிள்ளை பிறக்கும் போ. தான் சம்பாதிச்சு வச்சுருக்கிற அந்த யோக சித்தியை அவனுக்கு கொடுக்குறாரு. அது ஒரு வழி. பட் நம்ம எல்லாருக்கும் முனிவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அடுத்தது யாகம் பண்ணுறது. யாகம் பண்ணுறதுனா ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய அருளை சித்தி பெற்ற புரோகிதர், ஒரு அத்வரியோ, அவர் யாகம் பண்ணி அந்த தெய்வத்தினுடைய அருளை நமக்காக வாங்கி கொடுப்பார். ஒரு கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்கிறதுக்கு, அல்லது ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு. அப்படி அடுத்த வழி என்னென்னா, தானம் பண்ணி, கோயில் கைங்கரியம் பண்ணி, கோயில் கட்டி நம்ம பாவத்தை குறைச்சிக்கிறோம். இது ஒரு வழி இருக்குது. இந்த 3 வழிகளும் இல்லாமல் 4வது ஒரு வழி இருக்குது. அதுதான் ஜபிப்பது உரு என்றதுங்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த உரு என்றது எப்படி ஏற்பட்டது? மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே சாஸ்திர நம்பிக்கை உண்டு. கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாத்திகனுக்கும் உண்டு. அவன் அதை மறத்து போக வைக்கிறான் அல்லது மறுக்கிறான். பெரியவங்க சொன்னது பொய் இல்லை. ஒரு தடவை பகவான் நாமத்தை சொன்னோம்னா அந்த அளவுக்கு நமக்கு அருள் வரும், பலன் உண்டு அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஃபெய்த்து, விசுவாசம். இது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த அருள் எப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு தடவை ராமான்னு சொல்லிட்டேன் எனக்கு உடனே நடந்துடும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போதிய அளவு இல்லை. ராமாங்கிறது சொன்னால் பலன் உண்டுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு தடவை சொன்னால் ஏதாவது நடக்குதானே இல்லை. அப்போது இன்சஃபிஷியன்ட் கோட்டா ஆஃப் காட்ஸ் கிரேஸ் கிடைக்குது. பற்றாத கடவுள் அருள் நமக்கு கிடைக்குது அந்த ஒரு தடவை சொல்கிறதுல. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பெரியவங்க அதையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஒரு தடவை சொன்னீங்கன்னா 1 யூனிட் அருள் கிடைக்குது. 2 தடவை சொன்னால் 2 யூனிட் கிடைக்குது.
10 தடவை சொன்னால் இன்னும் அதிகம், 100 தடவை சொன்னால் இன்னும் அதிகம். அப்போ அதிகமான தடவை அதிகமான உரு கொடுக்க கொடுக்க அந்த அருள் அதிகமாகுது. இது எப்படின்னா, ஆணி அடிக்கிறோம். ஒரு தேக்கு மரத்தில் ஒரு பெரிய 8 அங்குல நீளமுள்ள ஆணி அடிக்கிறோம். அந்த தேக்கு மரத்தில் ஆணியை வச்சு அடித்தா ஓங்கி மரம் உறுதியானது இல்லையா, உடனே இறங்காது. ஒரு பலசாலி அடித்தா கூட ஒரு 1/4 அங்குலம் 1/2 அங்குலம் இறங்கும், அவ்வளோதான். மீதி ஆணி உள்ளே இறக்குறதுக்கு என்ன பண்ணணும்? அவன் திரும்ப திரும்ப அடிக்கணும். 2, 3, 4, 5ன்னு ஒரு 10 தடவை அடித்தா அந்த ஆணி இறங்கிடும். இந்த உருன்றது அப்படி தான். ஒரு தடவை உரு எண்ணினீங்கன்னா ஓரளவு அருள் கிடைக்கும். இப்போ இந்த அரக்கர்கள்லாம் பிரம்மாவை நோக்கி தவம் இருப்பாங்க. அப்போ ஓம் கமலாசனாய பிரம்மதேவாய நமக அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் பிரம்மா கண்ணை முழிச்சு பார்ப்பார். அந்த ஒரு தடவை சொன்னதுக்கு ஒரு அருள் கொடுப்பார். ஆனால் இவன் எதிர்பார்க்கிறது என்ன? பிரம்மா நேரில் தோன்றி நம்ம கேட்குற வரமெல்லாம் கொடுக்கணும்னு. அந்த அளவுக்கு அவருக்கு சந்தோஷம் இல்லை, அந்த ஒரு தடவை சொன்னதில்லை. இன்னும் சொல்லணும்னு விட்டுடுறாரு. அப்போ அவன் பல 1000 தடவை பல 1000 ஆண்டுகள் அதை சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு ஸ்டேஜில் அவர் ஒரு தடவைக்கு 1 யூனிட் அருள் என்று கொடுத்து 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 இவனுக்கு எவ்வளவு அருள் இருந்தால் அந்த வரம் கிடைக்குமோ அவ்வளோ அருள் நிரம்பி வழியுது. ஒரு காக்கா ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி பத்தலை, அப்போ என்ன பண்ணுது? ஒவ்வொரு கல்லாக உள்ளே போட்டு 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 தண்ணியுடைய மட்டத்தை மேலே ஏற வைக்கிது. அது மாதிரி ஃபெய்த்து பத்தலைங்கிற போது ஒரு எண்ணி 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 அந்த வேண்டிய அளவு ஃபெய்த்து வந்தவுடனே அந்த தெய்வம் நேரில் தோன்றி என்னப்பா வேணும் வரணும்னு கேட்குது. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை சொல்லி உடனே நமக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் பிரபத்தி, சரணாகதி. அது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டு. திரௌபதி என்ன பண்ணா? கிருஷ்ணா எனக்கு சேலை கொடுன்னு கேட்டா. அவள் உட்காந்து ஒரு எண்ணலை ராஜ்யசபையில், கிருஷ்ணா நீ தான் எனக்கு எல்லாம், இந்த மானவமானம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு தடவை. அந்த விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, நம்ம போல் உள்ளவங்க 1,00,000 தடவை அதை சொன்னால் கடைசியில் ரிசல்ட்டுன்னு எவ்வளோ ஃபெய்த்து வருமோ அவ்வளோ ஃபெய்த்து அவளுக்கு ஒரு தடவையில் வந்துருச்சு. ஏன்னா அவள் உத்தமையாக வாழ்ந்ததுனால, கற்புக்கரிசியாக இருந்ததுனால, நல்லவளாக வாழ்ந்ததுனால, எதிரிகள் பக்கம் அதர்மம் இருந்ததுனால, இவள் பக்கம் தர்மம் இருந்ததுனால பகவான் அந்த விசுவாசத்தை வேண்டிய அளவு கொடுத்துட்டான் ஒரே தடவை. அந்த பிரபத்தி பண்ணுறதுக்கு நமக்கு யோகியதை இருக்கா? இல்லை, நம்ம யாருக்குமே இல்லை. அதை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் ராமானுஜர் ஒரு கதவு திறந்து விட்டார். நான் காட்டுற மார்க்கத்தில் வாங்க, ஒரு தடவை சொன்னால் போதும் அந்த பிரபத்திக்கு பகவான் உங்களுக்கு அருள் செய்வான்னு. ஆனால் அந்த பிரபத்தி உங்களுக்கு வரணும்னா அதை உபதேசம் பண்ணின குருவை கடவுளாக நினைக்கணும், குரு சேவை செய்யணும், அந்த வைணவ ஜீவியை ஜீவிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரபத்தி ராமானுஜருக்கு இருந்த அளவு ஃபெய்த்து நமக்கு வரும். அது நாளாகும். ஆனால் எனக்கு பிரபத்தி ஆயிடுத்து அப்படின்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க வெளியில். ஆனால் அவங்களுக்கு பிரபத்தி பண்ணி ஒரு காரியம் நடக்குமா? பராசர பட்டர் என்ன சொன்னார்? பிரபத்தி பண்ணவன் யார் அப்படின்னா, கோயில் கோபுரத்து மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் கை நழுவி கீழே விழுந்துட்டான்னா விழும்போது கடவுளே என்னை காப்பாற்றுன்னு கத்தக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே என்னை காப்பாற்றுன்னு சொல்லியாச்சு காலங்கத்தால். இன்னொரு தடவை கத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவன் காப்பாற்றுவான் நம்பிக்கை வேணும். அப்படி இருந்தால் அவன் தான் பிரபத்தி பண்ணவன் அர்த்தம்னு சொன்னார். பிரபன்னன் அப்படின்னு. அவ்வளோ ஃபெய்த்து விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கா? இல்லை, நமக்கு இல்லை. ஏறக்குறைய ஹியூமன் பாப்புலேஷன் எல்லாருக்கும் இதுதான் தலைவிதி. பிரபத்தி என்பது மிக உயர்ந்த நிலை, அதை எட்டி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஆதலாலே ஒரு தடவை ஒரு மந்திரத்தை சொன்னால் நமக்கு 0.0001 அளவு கடவுளுடைய அருள் கிடைக்குது. அதையே திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, காக்கா கல் போட்டப்போ தண்ணி ஏறின மாதிரி அந்த ஃபெய்த் ஏறிக்கிட்டே வந்து பிரம்முக்கு வந்துடுது. அப்போ நமக்கு மனசுக்கு ஒரு தெம்பு ஏற்படுது. அப்போ அந்த உரு என்றது நமக்கு சித்தியாகுது. சராசரி மக்களுக்கு பிறப்பத்தி முடியறதில்லை அப்படிங்கிறதுனால பெரியவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு மார்க்கத்தை காட்டி கொடுத்தாங்க. இப்படி நீங்கள் உரு எண்ணும்போது எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்கிறத பொறுத்து, நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்கிறத பொறுத்து அந்த உரு என்றது சித்தியாகிறது லேட்டாகும் அல்லது சீக்கிரம் வரும். சின்ன விஷயந்தான் வேணும் அப்படின்னா, ஒரு சின்ன தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னா உடனே வந்துடும் உங்களுக்கு. அப்போது அது சுலபம். ஆனால் நான் 1 கோடி வருஷம் உயிர் வாழணும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், என்னை யாரும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய வரம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவ்வளோ பெரிய தலையெழுத்து எழுதுகிற கெப்பாசிட்டி பிரம்மாவுக்கு தான் உண்டு. அவர் தான் தலையெழுத்து எழுதுகிறவர். அப்போது அந்த பிரம்மாவை நோக்கி நீங்கள் அந்த மாதிரி உரு எண்ணினீங்கன்னா என்னடாப்பா பார்ப்போன்னு பேசாமல் விட்டுருவார். அது 100 வருஷமோ 1000 வருஷமோ கோரிக்கை பெருசாக இருக்குல்ல, தெய்வமும் பெருசாக இருக்குல்ல, உடனே வராதில்ல. அப்படி தான் இரணியன் வரம் வாங்கினான், அப்படி தான் ராவணன் வரம் வாங்கினான். 10,000 வருஷம் தவமிருந்து வாங்கினான். அப்போது அவன் கண்ணை மூடியிருப்பான், வாய் மட்டும் மெல்ல அசையும். ஓம் பிரம்மதேவாய நம, ஓம் பிரம்மதேவாய நம, இப்படி சொல்லிட்டு இருப்பான் கோடிக்கணக்கான தடவை. அது பலிக்கணும். இப்போது இந்த ராமாயணத்தில் ராமன் சொல்கிறான், நான் பிறக்க வேண்டும் என்பதற்காக என் தந்தை தசரதன் பல கோடி முறை காயத்ரியை ஜபித்தார். காயத்ரி ஒரு தடவை ஜபித்து பார்த்தா வரல, பிள்ளை பிறக்கலை. நானும் 1000 10,000ன்னு சொல்லி தசரதன் பல கோடிக்கணக்கான தடவை அதை ஜபித்து அதுக்கப்புறம் ராமன் பிறந்தான். இது ராமாயணத்தில் ராமனே சொல்கிறான் லக்ஷ்மணன்கிட்ட, நான் பிறக்கிறதுக்கு நம்ம அப்பா தசரத சக்கரவர்த்தி கோடி கோடியாக காயத்ரி ஜபித்தார், அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். அப்படி பிறந்த பிள்ளையை காட்டுக்கு அனுப்புறதுன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. நம்ம கையை சின்னம்மா பண்ண வேலையை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான் லக்ஷ்மணனை பார்த்து. அப்போது இந்த உரு எண்ணும்போது அதை ஆக்சென்ச்சுவேட் பண்ணணும், அதுக்கு சக்தி அதிகமாக வரணும்னு நாம் நினச்சோம்னா அதுக்கு சில ஆக்சசரிஸ் எல்லாம் உண்டு. அதாவது உபகரணங்கள். என்ன சுத்தமாக இருக்கணும், குளிச்சுட்டு செய்யணும், கிழக்கு பார்த்து உட்காரணும், உபவாசம் பட்டினி கிடந்தால் ரொம்ப நல்லது, அங்கங்கே கவனம் பிசகக்கூடாது, வேறு எதையும் நினைக்கக்கூடாது, அதே நினைப்பில் இருக்கணும். சத்தம் போட்டு சொல்கிறது இல்லை. இந்த உரு என்றதுங்கிறது இந்த ஹஸ்கி வாய்ஸ்னு சொல்லுவான் இங்கிலீஷில், கொஞ்சம் குசு குசு குசுன்னு சொல்லி. அதாவது உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் கேட்டால் அது கேட்கும், தூரத்தில் இருக்கணும்னு கேட்காது. ஓம் மூலியம் சுவாகா, ஓம் மூலியம் சுவாகா, ஓம் மூலியம் சுவாகா, அந்த மாதிரி நமக்கு மட்டும்தான் கேட்கும். அந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் மனசை அடக்கி ஜபிச்சிங்கன்னா சீக்கிரம் பலிக்கும். அடுத்தாப்புல அதுக்கு வேண்டி இன்னொரு ரெக்வசிட் என்ன அப்படின்னா ஆர்த்தி. ஆர்த்தினா துடிப்பு. கடவுளே எனக்கு சீக்கிரம் வேணும். மனசுக்குள்ளே அழுக. பாலைவனத்தில் காலில் செருப்பு இல்லாமல் நிற்கிறவன் எப்படி துடிப்பான் வெயிலில், அந்த மாதிரி கடவுளே சீக்கிரம், கடவுளே சீக்கிரம் துடிக்கணும். அந்த ஆர்த்தி இருந்தால் சீக்கிரம் வந்துடும். ஆனால் ஒரு தடவை சித்தி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, சித்தி ஆகிட்டதுன்னா அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, ஒரு தடவை சொன்னாலே பலிக்கும். நீங்கள் உபவாசம் இருந்து
ஜபிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், பட்டினி கிடக்குறீங்க. இப்போ ராவணெல்லாம் பட்டினி கிடந்து தான் ஜபிச்சான், நமக்கு முடியல. அது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது காலை சாப்பாடு இல்லாமல் அது ஜெயிச்சோம்னா அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். அது சித்தியானவுடனே என்ன ஆகும்னா நமக்கு மனசில் ஒரு தைரியம் ஏற்படும், தெம்பு நடக்கும் அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லை, சில அழுத்தமான எண்ணங்கள் தோணும். நீங்கள் வெளியே பெறப்படுறீங்க, ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளே அவன் ஊரில் இல்லை, இப்போ வெளியூருக்கு போயிருக்கான்னு தோணும். அது அந்த தெய்வம் தான் அறிவிக்குது. அல்லது மைல்டாக ஒரு சத்தம் கேட்கும் காதில், யாரோ பேசுகிற மாதிரி. அது என்னென்னா ஒரு உரத்த சிந்தனை தான் அது தெய்வம் கொடுக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேராசிரியர் மதுரை பல்கலைக்கழகத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு அதை எங்கேயோ வச்சுட்டார், மிஸ்பிளேஸ் பண்ணிட்டார். தேடுறாரு, நாளைக்கு கட்டாயம் கொடுத்தாகணும். அதை எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு அது சீக்கிரம் கிடைக்கணும், ஏதாவது சாமிகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. ஏதோ பெருமாள்கிட்ட கேட்கணும், அதுக்கு மேலே அவர் சித்தம் அப்படின்னு. மனுஷன் மனசுக்குள்ளே கடந்து புலம்புறாரு, கும்பிடாத சாமி இல்லை. அப்போ என்னாச்சு, ராத்திரி போகிற தூக்கம் வரல அவருக்கு. தூங்காமல் உருண்டு பிறண்டுட்டு இருக்காரு. காலையில் ஒரு 3-4 மணிக்கு தன்னை மறந்து அசந்து தூங்கிட்டார். அப்போ ஒரு விடியகாலம் ஒரு 4:30 மணிக்கு அவர் காதில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸில் மேஜையில் ட்ராயரில் மேலே சிக்கிக்கிட்டு இருக்காது, இட் இஸ் ஸ்டிக்கிங் இன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு திடுக்குன்னு முடித்தார். உடனே எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுன்னு. அப்போ தெய்வத்துடைய குரல் தான் அது, போய் பாருங்க அப்படின்னு. காலங்காத்தால் சீக்கிரமாக கொடுத்துட்டு பியூன் அப்போ தான் ஆஃபீஸ் திறந்துக்கிட்டு இருக்கான். அப்போ போயிட்டார் இவர். போய் வேக வேகமாக திறந்து பார்த்தா அந்த ட்ராயருடைய மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அதில் அது சொருகிக்கிட்டு இருக்கு. அந்த ட்ராயரை சும்மா திறந்து பார்த்தா தெரியாது, உள்ளே கைவிட்டு தடவி பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த தெய்வ பக்தியானது அவருக்கு அந்த மாதிரி காட்டி கொடுக்குது. உங்களுக்கு உரு எண்ணி சித்தியாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மைல்டு வாய்ஸ் கேட்கும், யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். அது தெய்வம் தான் நமக்கு சொல்லுது. அப்போ தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அடியனுடைய ஆச்சாரியர் சொல்லுவார், ஐயங்கார் சுவாமிகள், ஒரு தடவை அரிசி கடையில் அரிசி வாங்கிட்டு பஸ்ஸில் உட்காந்துட்டார். கண்டக்டர் டிக்கெட் கேட்குறான். அப்போ அவர் பணத்தை எடுக்கிறதுக்கு தேடும்போது அப்போ தான் அவர் உணர்றாரு, மூக்க கண்ணாடியை காணாம். எங்கே போச்சு அப்படின்ன போது அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்குதான், அரிசி கடையில் அரிசி மூட்டை மேலே கழட்டி வச்சுட்டு வந்தாச்சு, அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு. கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்தியா, நான் போய் என் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு வயசானவர் ஆச்சேன்னு அவன் நிறுத்திட்டான். போய் பார்த்தா அதே சாக்கில் அதே இடத்துல இருக்காது சார் கண்ணாடி. அதை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னார். அப்போது தெய்வத்தினுடைய அருள் நமக்கு சித்தி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரியெல்லாம் கைடன்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த ஒரு தெய்வத்தின் அருள் பெற்ற ஒருவன், இப்படி சித்தியானவன், அவனுக்கு ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, இவன் அவனுக்கு சாபம் போட வேண்டாம். ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட்டாலே அந்த தெய்வம் போய் அவனை அடிக்கும். என் பக்தனை ஏன்டா அனவசியமாக இம்சை கொடுக்குற அப்படின்னு. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, சதா தெய்வ சிந்தனையில் இருக்கிறவங்க கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. குணமென்னும் குன்றேறி நின்றால் வெகுளி கணமேயும் காத்தல் அறியுது. அவங்க கோபம் ஒரு க்ஷணத்தில் நமக்கு பெரிய நாசத்தை உண்டு பண்ணிடும். இந்த பிரபத்திக்கும் உரு என்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, பிரபத்தி என்பது உயர்நிலை ஞானம் உடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம். அதை நோக்கி தான் நம்ம எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அது வரணும்னா இப்படி தான் பழகணும் நமக்கு. அதுக்கு தான் சதா குரு தியானத்தில் இருங்கன்னு சொல்கிறது. சதா அஷ்டாட்சரம் ஜபிங்க, பகவத்கீதை படிங்க, பாசுரங்கள் படிங்க, சத்சங்கத்தில் இருங்க.
இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அதை கொடுக்கும். இப்போ ஒரு சர்க்கஸில் டென்ட்டு போடுறான், ஒரு பொட்டை கிரவுண்டில் தான் சர்க்கஸ் டென்ட்டு போடுறான். அவன் என்ன பண்ணுறான், நடுவில் ஒரு பில்லர் வைக்கிறான். அந்த பில்லரை 4 பக்கமும் இழுத்து கட்டுறான் கைத்தை வச்சு. ஏன்னா அந்த பில்லரில் தான் அந்த சர்க்கஸ் டென்ட்டே நிற்க போகுது. அந்த டென்ட்டை அது மேலாம் கொண்டு சப்போர்ட் பண்ணுவான். அது மாதிரி இந்த சித்திங்கிறது அந்த பில்லர் மாதிரி. அது நமக்கு வரணும்னு 4 பக்கமும் கைத்து இழுத்து கட்டணும். ஒரு பக்கம் உபவாசம், பசி, ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன், ஒரு பக்கம் ஒழுக்கம், ஒரு பக்கம் சுத்தம், ஒரு பக்கம் சிதறாத கவனம், ஒரு பக்கம் பக்தி. இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அது சித்தி பண்ணும். அது சித்தியாக சித்தியாக உங்களுக்கு அதுக்கப்புறம் பிறப்பது ஈஸியாக வரும். நீங்கள் இஸ்கான் சேர்ந்தவங்க அவங்கள பாருங்கள், நானும் கேட்டிருக்கேன். அவங்க ஒரு ஜெபமாலை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, டெய்லி 108 தடவை நாங்கள் சொல்கிறோம். எதுக்குன்னா, இப்படி டெய்லி சொல்லி வந்தால் சாகிற போது அந்திம ஸ்மிருதி பகவானை பற்றி நினைப்பு நிற்கும். அந்த நினைப்போடு சித்தம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். அப்போ அந்த அந்திம ஸ்மிருதி வரணுங்கிறதுக்காக டெய்லி ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னாடம் அவங்க ஜெபிக்கக்கூடிய அந்த விஷயமானது அவங்களுக்கு படிப்படியாக அதை கொடுக்குது. இது எப்படின்னா, காலில் பலம் இல்லாதவன் அல்லது நொண்டிக்கு கால் ஊன்றிகள் இருக்குல்ல, க்ரச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கக்கத்தில் விழுந்தக்கத்துன்னு வச்சுட்டு ஊனி நடப்பான். அந்த க்ரச்சஸ் தான் இந்த என்றதுங்கிறது. உரு எண்ணி நீங்கள் அப்படி நடந்து போனா பிறப்பத்தின்னு சொந்த காலம் நடக்கலாம் பின்னால். அப்போது அந்த எண்ணும்போது கூடுமான வரைக்கும் ஒரு சின்ன மந்திரமாக தேர்ந்தெடுங்க. மந்திரங்களில் பெரிய பெரிய மந்திரம்லாம் இருக்குது. 10 வார்த்தை, 15 வார்த்தை, 25 வார்த்தை உள்ள மந்திரம்லாம் இருக்குது. அதில் என்ன கஷ்டம்னா, முதல்ல உங்களுக்கு மெமரி தவறி போகும். ஒரு வார்த்தை விட்டு போகும் சொல்லும்போது. இன்னொன்று நாக்கு குளரும், இன்னும் உச்சரிப்பு தடுமாறும். கவனம் தப்பிட்டால் குற்றம் பெருசாக வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சின்ன பெரிய மந்திரத்தை. ஓம் வாயு புத்திராய ஆஞ்சநேயாய ராமபக்தாய பகுபரிஷ்டாய பக்தவரதாய நமக. எத்தனை வார்த்தை! இதை சொல்லும்போது உங்களுக்கு அவசரத்தில் ஒரு வார்த்தை விட்டு போகும். அதனால் கூடுமான வரைக்கும் சின்னதாக ஓம் வரதராஜாய நமக, ஓம் வரதராஜாய நமக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கே. அப்படி சின்ன மந்திரமாக நீங்கள் உபதேசம் வாங்கிக்கிறீங்க. அடுத்து நீங்கள் யார்கிட்ட உபதேசம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு அந்த தெய்வம் ஏற்கனவே சித்தியாக இருக்கணும். அவங்க உபதேசம் பண்ணால் தான் பலிக்கும். இது வெறுமனே அது ஜாதியினாலேயோ வெளித்தோற்றத்தினாலேயோ டிசைட் ஆகிற மேட்டர் இல்லை. அந்த தெய்வத்துடைய அருள் அவங்களுக்கு சித்தியாக இருந்தால் அப்போ தான் அவங்களுக்கு அந்த தகுதியே வருது. அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் அது அவங்களுக்கு சித்தி ஆகலைன்னு வச்சுக்குவோம். அவங்கக்கிட்ட போய் உபதேசம் வாங்கி என்ன பிரயோஜனம்? அதனால் ஒட்டகத்திட்ட போய் என் கூன் முதுகு நிமிர்றதுக்கு பால் கொடுன்னு கேட்டால் அதுவே கூனாக இருக்குது. அதுக்கிட்ட போய் கூன் நிமிரணும்னு பால் கேட்டால் அது எப்படி ஆகும் பால்? அதனால நம்ம யாருக்கிட்ட உபதேசம் வாங்குகிறோமோ அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தெய்வமும் சித்தியாக இருக்கா அப்படி பார்க்கணும். அப்படி தான் மதுரை கவியாளர் தகுந்த குரு வேணும்னு அலைஞ்சார். திருக்கோளூர்லேருந்து கங்கை வரைக்கும் போய் அலைஞ்சார். நல்ல பிராமணராக தேடினார், தவம் செய்யக்கூடிய முனிவராக தேடினார், மலை அடிவாரங்களில் தேடினார். எங்கேயும் கிடைக்கலையே அவருக்கு. கடைசியில் ஒரு வழிகாட்டி, நீங்கள் கெட் பேக், உன் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது போ பின்னால். அவர் அப்படியே ரிட்டர்ன் வந்தார். அவருடைய ஊருக்கு பக்கத்து ஊரில் நம்மாழ்வார் இருந்தார். அவர் 4ஆம் வருணத்தை சேர்ந்தவர் தான், இவர் பிராமணர். ஆனால் அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குற போது அவர் உண்மையிலேயே தெய்வம் சித்தியானவர் தான், அவர் பெரிய மகான் ஞானின்னு தெரிஞ்சு போச்சோன்னு சிஷ்யன் ஆகிட்டார். ஸோ நம்ம யாருக்கு சிஷ்யன் ஆகிறோமோ அவங்களுக்கு அந்த தெய்வத்தின் அருள் சித்தியாக இருக்கா அதை முதல்ல செக் பண்ணணும். அப்போ தான் அது பலிக்கும். அவனுக்கே அது டவுட்டு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்ககிட்ட போய் உபதேசம் வாங்கி நமக்கு என்ன பிரயோஜனம்? அது முக்கியம்.
திருக்கச்சி நம்பிகள்கிட்ட ராமானுஜர் வந்து என்னை சிஷ்யனாக ஏற்றுக்குங்கன்னு கேட்டார். அவருக்கு அந்த தகுதி இருந்தது. ஆனால் ஊரில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வர்ணாசிரமம் தப்பி ஆரம்பிச்சிருவாங்க, அது வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கைகிட்ட அனுப்பிச்சிட்டார், நீ அங்கே போய் உபதேசம் வாங்கிக்க அப்படின்னு. அப்போது இந்த உரு எண்ணக்கூடிய பழக்கம் என்பது ஒரு குழந்தையை நடவண்டி வச்சு நடக்கிற மாதிரி. குழந்தை நிற்கிறதுக்கே தடுமாறுது, அது நடக்கிறதுக்கு பழக்கிறோம், கீழே கீழே விழுது, என்ன பண்ணுறது, நடவண்டியை கொடுத்துரும், இதை பிடிச்சிக்கிட்டு நட அப்படின்னு. அப்போது அந்த நடவண்டியை தள்ளுற ஜாக்கில் ஜாலியாக சந்தோஷமாக அந்த நடந்து பழகுது. ஒரு வாரத்தில் சுயமாக நடக்க ஆரம்பிச்சிடுது. அது மாதிரி இந்த உரு என்பதானது ஒரு மனிதனுடைய ஆஸ்திகத்தை வலுப்படுத்தக்கூடிய உபகரணம். முனிவர்கள்லாம் உரு எண்ணி தான் பெரிய சித்தி அடைந்தார்கள். ரிஷிகள் எல்லாருமே அப்படி தான், மந்திரவாதிகள் அப்படி தான், ஆரம்பகால உபாசகர்கள் எல்லாம் அப்படி தான். அந்த பாயிண்ட் ஆஃப் சித்தி வர்ற வரைக்கும் அவங்க ஸ்டடியாக கஷ்டப்பட்டாங்கன்னா பின்னால் அவங்க அடையக்கூடிய பலன் நிறைய. அதனால் இது என்னங்கிறது நீங்கள் பரிபூர்ணமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது உங்களை தேடி வந்த ஒரு காமதேனு, கல்ப விருட்சம். அதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு பெரிய ஸ்டாண்டர்ட் இல்லை, பிரபத்தி வரல அப்படின்னா இதை நம்பி ஆரம்பிக்கலாம். பிரபத்தி உங்களுக்கு கை வந்துட்டால் இது தேவையில்லை. அப்படி சில மகான்கள் இருப்பாங்க, பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்லா இருக்கட்டும், அவங்க பிரபத்திலே நிற்கட்டும். அது கை வரல அப்படின்னு சொன்னால் இதுதான் உங்களுக்கு உதவக்கூடியது. ஆகவே இந்து மதமும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த ஆவர்த்தி ஜபம். திரும்ப திரும்ப ஒரே மந்திரத்தை சொல்லி சொல்லி தெய்வத்துடைய அருளை பெறுவது. அதனால் இந்து மதத்தில் எதுவுமே அர்த்தமில்லாமல் சொல்லப்படவில்லை, எதுவுமே பயனில்லாமல் உபதேசிக்கப்படவில்லை. பாரம்பரியத்தை தோண்ட தோண்ட உங்களுக்கு நன்மைதான். உங்களுக்கு முன்னோர்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் கண்களை விளக்கி பார்த்தீர்கள் என்றால் நிறைய புதையல் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.